பட்டாளினால் துடித்து உங்கள் பாதார வித்தை கவலைகளை நான் ஆதாரமாக படித்திருக்கிறேன். அண்ணா ஆகட்டும் சகதேவா. எந்திரி. நம்மளுடைய சோதனை எங்க பத்தினி பாண்டாளி. அண்ணா இதோ பாண்டாளியை அழைத்து வரும். பாண்டாளி
முல்லையை போங்க மாந்தாய் என்று சொல்லக்கூடிய மலர்களை வைத்து உன்னுடைய பாதாளத்துக்கு ஆதரவாக படித்திருக்கின்ற சாமி மன்னா. பெண்ணே தம்பி பீமசன தம்பி நகுலா சகதேவா தெரிவிக்கின்றேன். எங்கள் பாதம் பாடினதா ஐவர்களும் வெகுமத திரௌபதியும் 6 பேரும் இங்க நின்று கொண்டிருக்கின்றோம். வந்திருந்த அரண்மனையில் கூடி சுகம் காணுவோம். இன்பத்தோடு இன்பம் வருஷம் சுகமாக வாழ்வோம். என் பாதங்களை படிந்தபடியாக இன்றும் என்றும் சுகமாக அடிக்கிற காத்திலையும் வீசுகிற புயலிலையும் இடிக்கிற இடியிலையும் பெய்கிற மழையிலையும் உண்ணுவது காய்கனிகள், உடித்துவது மூங்கில் ஆடைகள், குடிப்பதோ சொனநீர் தண்ணீர்கள், படுத்து விரும்புவது வட்ட பாறைகள். இப்படி எல்லாம் அனுபவித்து என்று கூட அனுபவித்து இன்பம் துன்பம் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் தாண்டி வந்து விட்டார் சாமி. பாவியாகிய துரியோதனன் செய்த வஞ்சகத்தனால்
12 வருட கானகம், அக்கியாவது ஒரு வருட மரபொருளாக இருந்து 13வது வனமும் முடித்தோம். அப்படியா சாமி? அன்னவனால் பற்ற துன்பம் கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, ஏராளமான எண்ணற்ற சொல்கள் இப்படியெல்லாம் இருந்து வாழ்ந்து வந்தோம். அப்படி நாடு திரும்பி போர் முடித்து நீ சொன்ன சபதத்தை நிறைவேற்றி சில காலங்கள் ஆகிவிட்டது. 12 வருடங்கள் ஆகிவிட்டது. நானும் வனத்தில் இருந்தது போல் ஒரு மூடனான் போல் நாட்டிலே இருந்து விட்டேன். அதனால 5 ராஜ்யர்களும் வெகுபத திரௌபதியும் இந்த சபைக்கு எதற்காக அழைத்தேன்? எதற்காக அழைத்தீர்கள்? எப்பொழுது நான் அரசாட்சி புரிஞ்சு மணிமகுடம் சூடி சிமாதானத்தில் அமர்ந்தேனோ அன்று வரை இன்று நாட்டு நடைமுறையோட விசாரணையை நான் நடத்தவில்லை. ஒரு நாடாக போய் பார்க்கவில்லை தம்பி சகாதேவா. அதனால நாமல் நடத்தக்கூடிய ஆட்சி நாட்டுல சிறப்பாக இருக்கிறதா, இல்ல குடிமக்கள் ஏதாவது வார்த்தைகள் பேசுகிறார்களா? தர்மன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா? நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் மக்களுக்கு சேருகிறதா இல்லையா? நாட்டில குடிமக்கள் குறைவிற்ற வேறு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்படியா அண்ணா? அப்படியானா சகதேவா, அண்ணா, அப்ப கண்கள் இருந்து குருடனை போல நாட்டில் அமைதியாக இருக்க கூடாது. உண்மையாகத்தான் குடிபட மக்களுக்கு ஏதாவது பிழை இருக்கிறதா, ஆபத்துகள் இருக்கிறதா, இல்ல நாம நடத்தக்கூடிய ஆட்சி கரெக்டாக இருக்கிறதா, இந்த தர்மன் ஆட்சி சரிவரியாக நடக்கிறதா, இது எனக்கு தெரியணும். அதனால நீ நாடு நாடாக சென்று குடிமட மக்களுக்கு என்ன பேசுகிறார்கள், 56 நாட்டிலையும் என்னென்ன நடக்கிறது, செழிப்பாக இருக்கிறார்களா, துன்பத்தில வாழுகிறார்களா, இன்பம் பெற்று பெருவாழ்வல் வாழ்கிறார்களா, இது சுகம் அறிஞ்சு துக்கம் அறிஞ்சு என்னிடத்துல வந்து சொல்லணும். அண்ணா, நீங்கள் சொன்ன பிரகாரம் இதோ நாங்கள் நாடு நாடாக சென்று உங்களுடைய ஆட்சியானது எப்படி புரிந்து வருகிறீர்கள் என்று தர்மத்துக்குரியவர், நீங்களோ நிலைநாட்டக்கூடியவர், உங்களுடைய ஆட்சியானது எப்படி இருக்கிறது என்று இருந்தாலும் குடிபடை மக்கள் அனைவரையும் சென்று நீங்கள் பார்த்து வாருங்கள் என்று தெரிவிக்கிறீர்கள். அப்படியானால் இதோ நாங்கள் இப்பொழுதே சென்று குடிபடைகள் எப்படி நலமாக இருக்கிறார்களா என்று நாங்கள் நலம் விசாரித்து வருகிறோம். அண்ணா, அப்படியாகட்டும். நம்மை பற்றி நன்றாக பேசுகிறார்களா இல்ல தீமையாக பேசுகிறார்கள், தெளிவாக பேசுகிறார்களா என்று ஒரு நாடாக சென்று அறிந்து வருகிறேன். அப்படியா? சென்று பார்த்து வா. திரௌபதி, அண்ணன் பீமச்சரணன், அண்ணன் அர்ஜுனன் எல்லா சமாதானத்துல நாட்டுல அஸ்தினாபுரத்துல இருக்கிறோம். சென்று நாட்டு விசாரணை தெரிஞ்சுட்டு வா. இதோ நம்மளது இப்பொழுது ஒவ்வொரு நாடாக சென்று நாம் சென்று பார்ப்போம்.
இருந்தாலும் இன்னொரு வீதி மார்க்கமாக சென்று நம்ம சென்று பார்ப்போம் வா. என்னடா அவன் என்ன ஒரே போட்டாட்டி பேசிருக்கிறானுங்க 5 பேர் அஞ்சு பேர்